புண்ணாக்கு இன்னும் பல டெக்னிக்லயே இருக்குடா. அப்படியே ரைட் ராயா போய் மாப்பிள்ள குடு பையன் இல்லன்னா பனால் ஆயிடுவேன் டைரக்டா பேசி வாங்கி வந்துகிட்டே இருக்கணும்டா. செய்யற தொழில ஒரு கௌரவம் இருக்கணும்ல. என்னடா அது அந்த பொம்பளை என்ன தெரிஞ்சா மாதிரி பேசின்னு போது எனக்கு ஒரே குபாரா கீதுடா. இது என்னது நம்மள மாதிரி கீது? Sabashmira, Sabashmira. என்ன ருக்மணி இது 2 நாளா வீட்டை க்ளீன் பண்ணிட்டே இருக்க? ஒட்டடெல்லாம் அடிச்சிருக்கிற, ஸ்கிரீன் எல்லாம் மாத்தி இருக்கிற, படத்தை தொடச்சிட்டே இருக்கிற, என்ன விசேஷம்? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு மீரா வந்து தங்க போறா. யார் அது? ஊர்ல நம்ம தெருவுக்கு அடுத்த தெருவுல இருக்காரே ஐயாசாமி, அவரோட பொண்ணு தாங்க. ஜல்லிக்கட்டு பார்க்க போன இடத்துல மாடு முட்டி குடல் சரிஞ்சு 2 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, அவர் தானே? இல்லங்க, அவர் 4வது தெருவுல இருக்கா அப்பாசாமி, இவரு அடுத்த தெருவுல இருக்கா ஐயாசாமி. ஞாபகம் வந்துருச்சு. மீரா அவ புருஷனோட இங்க வர போறல? இல்லங்க, தனியா தான் வரா. ஓஹோ, டைவர்ஸ் ஆயிடுச்சோ? இதோ பாருங்க, இனிமே மீரா வந்துட்டு போற வரைக்கும் இப்படி தத்து பித்துன்னு உளறி கொட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி நான் எதுவும் பேசல. ஆமா, அவ எதுக்காக இங்க வராளாம்? மதுரையில ஒரு கல்யாணத்துக்கு வரலாம், அப்படியே இங்க வந்து 2 நாள் தங்கிட்டு ஊருக்கு போறேன்னு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு மீராவை பாக்குறோங்கிறதுனால நம்ம வீட்டு விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடாத. நீங்க எந்த விஷயத்தை பத்தி சொல்றீங்க? நாம புதுசா ஒரு பிளாட் வாங்கியிருக்கோம், அது 1.5 கோடி ரூபா அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, அவ கண்ணு வச்சிருவா. மீரா ஒன்னும் அல்பம் கிடையாது, அவ கை எப்பவும் இப்படி இருக்கும். பக்கவாதமா? அவளுக்கு குடுக்குற கை. என் தம்பிக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வச்ச உடனே மறு நிமிஷமே 5000 ரூபாய் கிஃப்ட் செக் போட்டு கொடுத்தாம்சானா பாத்துக்கோங்களேன். சரி மனுஷங்க எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. இதோ பாருங்க, மீரா இங்க வந்துட்டு போற வரைக்கும் நீங்க இங்க இருக்கவே வேண்டாம். திருவண்ணாமலை பஸ் காலியா தான் போகுது, ஏறி ஜன்னலோரமா உட்காந்துக்கிட்டு 3 நாள் ஊரை சுத்திட்டு வாங்க, போங்க. ஓடி போலாம். என்ன பொண்ணே புச்சான குழப்பம் பண்ணிக்கிறா? ஏன்டா கேக்குறா? ஏடிஎம் மிஷினுக்குள்ள துட்டு எடுக்கலாம் சொல்லி கைய உள்ற விட்டேன்டா, கை சிக்கிடுச்சு. அப்புறம் செக்யூரிட்டி வந்து கையை ஸ்டூட்டா, அதுக்காட்டியா போலீஸ் வந்துச்சியா, காடை விட்டுதானே உள்ள துட்டு எடுக்கணும். நீ என்ன அதுக்குமே கையை உள்ள விட்டேன்னா அந்த அவடமல்ல 2 குத்து ஜீப்ல ஏத்த சொல்லும். கபால் அவ கையை கச்சிட்டு ஓடி வந்துட்டேன்டா. அப்ப கச்சிது இப்ப கரிக்குது. மனுஷங்க மாதிரி இல்லக்கா மிஷினுங்க அசிங்கப்பட்டுடும். போவாங்கறியா? எங்க போறது? நீ என்னடா நீ ஏதோ சொந்த ஊரு கட்டிக்கின்னு தோப்பு தரோட வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கற? இந்த ஊர் ஓனா வேற ஏதாவது ஊருக்கு போடலாம். அட ஒரு இடத்துல ஒழுங்கா வாழ விடுறியா நீ? ஏக்கா, நாம ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் ரிஸ்க்ல மாட்டிக்கிறோம். பேசாம ஓடுற ட்ரெயின்ல மயக்க பிஸ்கட் கொடுத்து சம்பாதிக்குமா? என்னடா நீ ட்ரெயின்ல ஏறிக்கின்னு இறங்கிக்கின்னு இன்னத்துக்கு பேச்சார் பண்ணா? எவனாவது பணக்கார பசங்களா பார்த்து அபியாஸ் பண்ணிக்கின்னு லம்ப சம்பாதிக்கலாம்டா. நல்ல ஐடியாக்கா. ஆமா, தியேட்டர்ல நீ சாமியாட ஒருத்தனோட காசு வாங்கினியே, அந்த ஆளு கேட்டா என்ன பதில் சொல்லு? எது ஆத்தா நீ பார்த்தா எவன் தோத்தா அந்த படம் தானே? அது நேத்துக்கு ரிலீஸ் ஆகி கையோட நின்னு போட்டி வாங்கி போட்டாங்கடா. எங்கடா இருக்குது? போலாமா? இது பாரு, நானு மெயின் ரோட்ல புள்ளத்தாச்சி வேஷம் போட்டுக்கின்னு அப்படியே துடிச்சின்னு இருப்பேன். நீ என்ன பண்ற? ஹைவேல வர லாரி அப்படியே மடக்கி உள்ள ஏறிக்கின்னு அந்த டிரைவர் கிட்ட இருக்கிற துட்டையும் புடுங்கிக்கின்னு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சொல்றேன்? பா பா பா. அப்பாரா வாக்கிங்க? ஏய் போடா சபேசா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த 11 மணி வெயில்ல நாய் கூட வாக்கிங் போகாது, என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்குற? இல்ல வேகமா நடந்து வாரியே, டாக்டர் ஏதாவது சொல்லிருப்பாருன்னு கேட்டேன். என் டாக்டர் எதுவும் சொல்லலடா, என் பொண்டாட்டி தான் சொல்லியிருக்கா. 1.5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பேங்க்ல கட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கா. நேர போயிட்டு நேர வர சொல்லியிருக்கா, அங்க பராக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லி அமைச்சிருக்கா. அப்பாரா, என் பொண்ணு ஊர்ல இருந்து பிரசவத்துக்காக வந்திருக்கா, கொஞ்சம் அவசர செலவு இருக்கு, பணம் கொடுத்து உதவி பண்ண முடியுமா? அதானே, ஒருத்தங்க கையில பணம் இருக்குன்னு தெரிஞ்சா போதுமே, உடனே கடன் கேட்டு வந்துருவீங்களே. இதை பார், இது என் ஒய்ஃபோட பணம், இதுல காரணம் காசு கூட நான் கொடுக்க முடியாது. கொடுத்தா என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வா.
வாங்குற பணத்தை மாசம் மாசம் கரெக்டா திருப்பி கொடுத்துறப்பா. ஏய் நான் உனக்கு கொடுக்கறதாவே டிசைட் பண்ணலையே, அதுக்குள்ள நீ என்னமோ திருப்பி தரத பத்தி பேசுற. அவசரம், அதனால தான் கேட்குறேன். இந்த பார், நீ இன்னைக்கு முழுக்க கேட்டா கூட என்னால காரண காசு இதுல இருந்து கொடுக்க முடியாதுடா. நீயே சேர்த்து சேர்த்து வச்சுக்க, பணத்தை எல்லாம் கரையா தான் அரிக்க போகுது. ஏய் போடா, பொறாம பிடிச்ச பயல. பெரிய முனிவர் இவரு சாபம் கொடுக்குறாரு. பொண்ணுக்கு பிரசவம் தெரியும்ல, முன்னாலே காசு சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே. சரியான ஆளு. வாங்கடா டேய். ஒத்த மாட்டினான்டா. என்னக்கா சொல்ற? பைய ஒத்த டைட்டா கையில புடிச்சிக்கின்னு வர்றான் பாத்தியா? அட அதுல அதுனா இத்து போன சமாச்சாரம் இருக்குங்க. ஒடாங்க ஒத்தனை பார்த்தாலே அவன் சட பார்ட்டியா சரக்கு இருக்கிற பார்ட்டியான்னு கண்டுபிடிக்கணும்டா. அப்பதான் இந்த தொழில பேரு புகழ்ல வாங்க முடியும். அவன் கையில வச்சுக்கிற பையில தோராயமா என்ன தேரும்னு நினைக்கிறேன்? ஒரு 10-15,000 தேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கண்ணு ரைட் லெப்ட்னு போய் வந்துக்கின்னு இருக்கு பாத்தியா? அப்ப நான் நேரா அவனாண்ட போய் டைம் நான் கேட்டுக்கினேன், அப்படியே பை அச்சுன்னு வந்துட்டா. போடா புண்ணாக்கு, இன்னும் பல டெக்னிக்லயே இருக்குடா. அப்படியே ரைட் ராயா போய் மாப்பிள்ள குடு பையன் இல்லன்னா பனால் ஆயிடுவேன் டைரக்டா பேசி வாங்கி வந்துகிட்டே இருக்கணும்டா. செய்யற தொழில ஒரு கௌரவம் இருக்கணும்ல. பொன்னி சொல்றது கரெக்ட்பா. வாங்கடா. பேச எங்க போயிட்டு வர? யார் மணி பெருசு பெருசுன்னு பேசிட்டு இருக்க? முதல்ல வழி விடு. ஐயா ரொம்ப சிலிப்பிக்காதயா. கேக்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்பாலிக்க கிளம்பு. நீ யாரு? எதுக்காக நான் உனக்கு பதில் சொல்லணும்? எங்களுக்கு ஒன்னாண்ட பேசணும்னு வேண்டுதல் எல்லாம் இல்ல. கையில வச்சிருக்கிற பைய குத்துட்டு போயினே இரு. அட பாவீங்களா, திருட்டு கும்பலா நீங்க? ஏய் சவுண்ட் குத்தான்னு வச்சுக்க, சப்புன்னு விட்டானா செவில திரும்பிடு. இப்ப இன்னாத்துக்கு கோசம் விடுற? ஏய் அந்த அம்மா எம்மா ரீஜெண்டா பையில இன்னாக்குதுன்னு பணிவா மறுவாதியா கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லாம என்னத்துக்கு கூற? இத பாருங்க, இந்த ஏரியால நான் பல வருஷமா இருக்கிறேன். தகராறு ஏதாவது பண்ணீங்க தூக்கி உள்ள வச்சிருவேன், ஜாக்கிரதை. எனக்கு ஐஜி க்ளோஸ் ஃப்ரெண்ட். டாடா உனக்கு ஐஜி ஒண்டி தான் ஃப்ரெண்ட். எங்களுக்கு யார் யார் ஃப்ரெண்ட் தெரியுமா? பலூன் கணேஷ், சால்ட் போட்ட சடாச்சரா, பார்டர் தோட்ட பர்ன பஸ், கோழி குருசாமி, ஆடு தொட்டி அழகேச, மதுரை பக்கிரி, தொண்டி சுந்தரம், கதிர், கஜா, ஆக்ஸாப்ளேட் அப்பு, துமில் குப்பம் மன்னாரு, சப்ப, தொட்டிக்கால் தோற, தேக்ஸா டேனியலு. எங்க லிஸ்ட் பெருசு மாமா. ஒரு பிகிலாச்சான் வையே வந்து வெளாலம வச்சு கையில குத்து போயினே இருப்பாங்க. பேசிக்கிற டைம்ல பைய கொடுக்கலாம்ல? முடியாது, நான் தர மாட்டேன். என் உயிரை போறாலும் கொடுக்க மாட்டேன். டா முடியா? முடியாது, என் உயிரை போறாலும் கொடுக்க மாட்டேன். முடியாது. பாட்டின் தெரிஞ்சிருந்தா லாக்கு போடா கூட மாட்டா இந்த பொண்ணியா. நம்மகிட்ட செலவு நோட்டியா 1,00,000 தேரு நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு. 10 எந்திரிக்கிற நேரத்துக்குள்ள பளிச்சுன்னு முடிஞ்சு போச்சு. இதுக்கு நாத்தியா நீ பஞ்சாயத்து என் பணத்தை திருப்பி வைக்கிற? கொடுங்க, என் பணத்தை திருப்பி கொடுங்க. மாவன திருடுறது என்ன அவ்வளவு சுலுவான வேலை நினைச்சீனியா? மூளைய யூஸ் பண்ணி வேலை செய்யறதியா? நீ ஒரு நாளைக்கு திருடி பாரு, எங்க ரிஸ்க் என்னன்னு உனக்கு பிரியும். என் பணத்தை திருப்பி கொடுங்க, என் பணத்தை திருப்பி கொடுங்க. வேணாம் பெருசு, அத்து விட்ட கோழி மாதிரி துள்ளாதா. இந்த பொண்ணு எப்பவுமே சைலண்ட்டுக்கு சைலண்ட், வயலண்ட்டுக்கு வயலண்ட். திருடி. அண்ணன்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கின கும்பல் வருது. அவங்கள்ட்ட இருந்து எப்படியா பணத்தை புடுங்கணும். நில்லுங்கடா. எங்க அண்ணன் இருந்து பையவா புடுங்கிட்டு வரீங்க? அதுல என்ன இருக்கு தெரியுமா? அதுல லட்சக்கணக்கான பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தாதா குடுங்க. ரொம்ப ஓவரா ரூல்ஸ் பேசினார்ல, அவரோட தம்பியா வாடா இவரு. ஏண்டா அண்ணனுக்கு எத்தனை குத்தம்? 4 உத குத்தம். தம்பிக்கு 8 குத்தியா? குத்திட்டா போதே. அப்படியே கவுத்து போட்டு குத்துறா. என்னடா குத்துறீங்க? சப்ப குத்துறீங்கடா. இப்ப நான் குத்துறேன் பாருங்க.
மீரா வந்துட்டியா? வா வா. மீரா. ஆமா, என்ன இது வேஷம்? என்ன மீரா அப்படி பாக்குற? ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறி போயிட்ட. என்ன புடவை, என்ன ஹேர் ஸ்டைலு? கொஞ்சம் இருமா வரேன். ஐயோ, என்னடா அது? அந்த பொம்பளை என்ன தெரிஞ்சா மாதிரி பேசின்னு போகுது. எனக்கு ஒரே குபாரா கீதுரா. எப்போ ஊடு சூப்பரா இருக்குது. நீங்க இருக்கிற அண்டா குண்டா தங்கம் வெள்ளி செல்போன் எல்லாத்தையும் அடிச்சுக்கின்னு போயினே இருக்கலாம். நீ இன்னாத்துக்கு குபாரா ஆகுற? அது நான் இப்படி வளைஞ்சின்னு இருக்க. தள்ளு 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 ஐயா. இந்த பார், அந்த பொம்பளை வேற உன்னை மீரா மீரா கூப்பிட்டுனே இருக்குது. ஆண்டா. அது எப்படி இருக்கும்னு தெரியாது. நீ என்ன பண்ற, அந்த பொம்பளை மாதிரியே நச்சுக்கோ. சதா. வெளியே போலீஸ்காரன் பிகில் குத்தி நிக்கிறான். நமக்கு சேஃப்டியான இடம் இதான். டேய், என்னங்கடா பேசுறீங்க நீங்க? அந்த மீரா யாரு? கொமரியா, கேவியா, அண்டா ஆசலா கொண்டா கொடுத்தா விட்டு பொண்ணா? ஒண்ணுமே பிரியலையாடா. இங்கிலீஷ்னா நான் நல்லா பேசிடுவேன். டேய், பேசுவேன்டா. பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஓகேடா. ஆனா நம்ம கேடி லாங்குவேஜ் ஊடால ஊந்து மாட்டி குத்துருமேடா. எப்போ நீ தான் எல்லா பாசையும் பேசுவியே. சமாளி சமாளி. மீரா, என்னத்த மீரா சொல்றது? என் வீட்டுக்கார மாதிரி ஒரு ஏமாளிய பார்க்கவே முடியாது. என்னமே சொல்ற? பேங்க்ல போடலான்னு 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. யாரோ அவர்கிட்ட இருந்து புடிங்கிட்டு ஓடி போயிட்டாங்களாம். சரின்னு அவர் தம்பி விரட்டிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட இருந்தும் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. இப்ப இவரு ஸ்டேஷன்ல உட்காந்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காரு. நம்ம துட்டு அடிச்சது இந்த அம்மாவோட ஊர்க்காரனாண்டதான். போலீஸ் வரத்துக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம். என்ன மீரா எதுவும் பேசாம இருக்க? அது அத நான் வீட்டுக்குள்ள காலை வைக்க சொல்ல நீ என்னமோ சொன்ன. அதுல நான் பேஜாரா போட்டமா? பேஜாரா? இல்ல பஜார்ல எல்லாம் இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்ல வந்தேன். பையன் வெளிநாட்டுல இருந்து லட்சமா பணம் அனுப்புறான். என்ன பிரயோஜனம்? இவர் எப்ப பாரு பணத்தை தொலைச்சிட்டே வராரு. 2 மாசத்துக்கு முன்னாடி கூட 75,000 ரூபாய் பணம் போச்சு. அக்கா, என்னடா? அச்சது யார் தெரியுமா? கட்டிங் கபாலி. சரி, அது ஏன் தலையெழுத்து. மீரா, இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இவங்க 2 பேரும் என் வீட்ல வேலை செய்யறாங்க. மதுரையில கல்யாணத்துக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பி போகும்போது நீ மட்டும் தானே வந்துட்டு போறேன்னு சொன்ன. அப்படியா சொன்னா? சாத்தாண்டா, நாங்க மதுரைக்கு கண்ணாலத்துக்கு போக சொல்ல இவங்க 2 பேரும் வர. நாங்க அதான் அப்படியே இட்டான்ட்டேன். ஏன் மீரா, என்ன மீரா இது கோலம்? தழைய புடவை கட்டிட்டு எண்ணெய் வச்சு தலைய அழகா வாரிட்டு அழகா இருப்ப. இப்ப என்னடானா தூக்கி கட்டின புடவையும் எண்ணெய் வைக்காத தலையுமா? ஏமா, நிஜமாவே நீ மீரா தானே? நான் மீராதான். அது நான் மதுரைக்கு கண்ணாலத்துக்கு போக சொல்ல அங்க டிவி காரங்க ப்ரோக்ராம்க்கு என்ன பேட்டி எடுக்க வந்தாங்க. அப்போ இப்படி மாத்தி விட்டாங்க. கொஞ்ச நேரம் அந்த பாஷையில பேசினேன்னா அப்ப இப்படி ஒட்டிச்சே. அப்ப நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். நல்லா இருக்கேன். ஊர்ல இருந்து வராத பொண்ணு வந்திருக்க. எங்க வீட்டுக்கார் வர்றதுக்குள்ள உன்னை நான் அனுப்பிச்சிருவேன். இன்னும் கொஞ்ச நேரம் இரு. அவர் வந்த உடனே பாத்துட்டே போயிடலாம். அப்படிங்கிறீங்க? அது எப்படி எஸ்கேப் ஆகுது? சரி மீரா, நீ குளிச்சிட்டு டிஃபன் சாப்பிடவா? நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீங்க 2 பேரும் பின்பக்கம் ஒரு குழா இருக்கு, போய் குளிச்சிட்டு வந்துருங்க. நீ வா சதாபா. அண்ணி அண்ணி, ஏங்க இப்படி உங்க அண்ணன் சாமர்த்தியமே இல்லாம இருக்காரு? எப்ப பாரு பணத்தை தொலைக்கிறதே அவருக்கு வேலையா போச்சு. அத போன் பண்ணி சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. இல்ல நீ, அவங்க 3 பேர் இருந்தாங்க. அண்ணன்ட்ட நைஸா பேசி பைய புடிங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, பைய புடிங்கிட்டு போயிட்டாங்க. பையன் அங்க இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்புறதெல்லாம் இங்க தொலைக்கிறதே தான் உங்க அண்ணனுக்கு வேலையா இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர்ட்ட பேசுனனே. நல்லா பேசுனீங்க. போன மாசம் தொலைஞ்ச 75,000 அவரால கண்டுபிடிக்க முடியல. இந்த 1.5 லட்சத்தை தான் உடனே கண்டுபிடிச்சிருவாராக்கும். நம்ம குடும்பத்துக்கு சாமர்த்தியம் இல்ல, அறிவு இல்லன்னு மீரா தெரிஞ்சுக்க வேண்டாம். மீரா வந்துட்டாளா? வந்துட்டா, குளிச்சிட்டு இருக்கா. அவகிட்டயாவது கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பேசுங்க. நம்ம கஷ்டம் நம்மளோட. அண்ணி, நானும் முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன். ஏம்பா, அண்ணாண்ட ஒரு வழிக்குதுப்பா. இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சுட்டு அது வழியா எஸ்கேப் ஆயிடலாம். இந்த பக்கம் ஒரு முட்டு சந்து இருக்குது. அந்த பின்பக்கம் குச்சேன்னா அப்படியே ஓடிடலாம். ஓகே, நம்ம பிளான்லாம் கரெக்டா. நீங்க 2 பேரும் தானே என்ன அங்க அடிச்சீங்க? இங்கேயே வந்துட்டீங்களா? இப்போ உங்களை என்ன பண்ற பாரு. அண்ணி 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 அண்ணி, கயிறு கட்டாத எத்தடா சீக்கிரம். அண்ணி என்னடா பண்றாங்க? சீக்கிரம்டா. ஏய் ஏய், நீடா அண்ணி மண்ணி போன் பண்ணுங்க. இவங்க அண்ணன் பணம் கொடுத்து என்னடா பண்றீங்க? ஏய், அடிக்காரா? அடிக்காத. அண்ணி அடிக்குறா. டேய், அண்ணி மார்க் அடி பண்ணி லூசுடா. என்னடா அது? போந்து வாயில ஊத்து ஒட்டிக்கிட்டு. வாய் தரடா. டேய், தரடா. திறக்க மாட்டியா? ஏய், தரடா.
அம்மா அப்பா சொல்லு. ஏய், நாங்க இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் நீ வாயே திறக்க கூடாது. பாப்பா. ஏமா, கொல்லப்புறத்துல ஒரு பெரியவர் இருக்கிறாரே, யாருமா அவரு? அவர்தான் என் வீட்டுக்காரோட தம்பி. அந்த ஆள் என்ன லூசா? ஏய், என்ன பேசுற நீ? இல்லம்மா, நாங்க இன்னாருன்னா அந்த ஆளு பதில் சொல்லாம ஜாடையிலே என்னவோ பண்றாரு. பார்க்க சொல்லோ கொடுமையாக்குதுமா. அந்த ஆளுக்கு என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? பாத்தீங்களா மைத்த, இப்படித்தான் கண்ணா பின்னான்னு ஜாடையில என்னென்னவோ பண்றான். பாக்குறதுக்கு பயமா இருக்குதுமா. என்னதாங்க சொல்றீங்க? வாயை திறந்தா சொல்லி தொலைங்களேன். பாத்தீங்களா பாத்தீங்களா? நீங்க நல்ல மாதிரியா தானே பேசுறீங்க, ஆனா இவருதான் கைய கால ஆட்டிக்கின்னு ஏடா கூட மண்ணுகிறாரு. இல்லப்பா நான் சொல்லலாமா? ரெடி போடுங்க. என்ன சொல்லுது அந்த ஆளு? நிறுத்துங்க உங்க பைத்தியக்காரத்தனத்தை. ஏங்க, வந்தவங்க முன்னாடி இப்படியா மானத்தை வாங்குறது? சதாமா, நாங்க வந்தது புடிக்கல போல் இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஐயோ மீரா, நீ போவாதம்மா, இரு. நான் வேணா அவரை வேற ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறேன். இல்லம்மா, அந்த ஆள் பார்த்தா எனக்கு பயமாக்கிது. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னு எங்க கௌரது என்ன ஆகுது? நம்ம கிளம்பலாமாப்பா? இந்நேரம் போலீஸ் போயிட்டு மேடம். அப்ப கிளம்பல, வாங்க நான் வரேன். ஐயோ மீரா, ஐயோ அதெல்லாம் முடியாதுமா. இருமா மீரா. வீடு தேடி வந்த விருந்தாலே இப்படி விரட்டி விட்டீங்களே. உங்க அண்ணன் அப்படி, நீங்க இப்படி. கஷ்டம். ருக்குமணி புருஷன் ஒரு சாதாரண உத்தியோகத்துல இருந்தான். எப்படி இவ்வளவு பெரிய வீடு அவனால கட்ட முடிஞ்சது? ஒருத்தன் பெரிய வீடு கட்டியிருந்தா உங்களுக்கு பத்திக்குமே. அவன் ஒழிச்சு பெரிய வீடா கட்டியிருக்கா, நீங்க ஒழிச்சு என்ன கட்டினீங்க? ஒரு வீடாவது கட்டிருக்கீங்களா? சரி அதை விடுங்க, ஒரு கூடாவது கட்டிருக்கீங்களா? கூடு கட்டுறதுக்கு நான் என்ன குருவியா? மூக்க பார்த்தாலே தெரியுதுல்ல, வாங்க. ருக்மணி அக்கா, ருக்மணி அக்கா. மீரா, வா மீரா. நீ கோச்சிட்டு போனோன்னா எனக்கு மனசே கேட்கல. நல்ல வேலை திரும்பி வந்தியே. நான் கோச்சிட்டு போனேனா? எப்போ? இந்த பாரு, என் வீட்டுக்காரும் அவர் தம்பியும் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் நடந்துக்குவாங்க. அதை பொறுத்துக்கிட்டு தான் நான் உங்க கூட குடும்பம் நடத்துறேன். உன் முன்னாடி அவங்க அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. ஆமா, இது யார் புதுசா கொட ரோட்ல குண்டு மல்லி? எங்க அப்பா. ஓஹோ, ஆமா, கல்யாணத்துக்கு நீ மட்டும் தானே வரதா சொன்ன? ஆமா, நான் மட்டும் தான் வரதா சொன்னேன். ஆனா எங்க, எனக்கு முன்னாடி இது வந்து நிக்குது. ஆமா மீரா, உன் கூட 2 வேலைக்காரங்க வந்தாங்களே. எனக்கு வேலைக்காரங்களா? எனக்கு இருக்கிற ஒரே வேலைக்காரன் எங்க அப்பா ஒண்ணுதான். அப்போ ஒன்ன மாதிரியே இங்க வந்தது யாரு? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. மீரா, ஒரு பொம்பளை ஒன்ன மாதிரியே இருந்தா, கூட 2 பேரு. அவங்க நடவோட பாவனெல்லாம் வேற மாதிரி இருந்தது. கடவுளே, என்னக்கா இப்படி ஏமாந்து போயிருக்கீங்க? என்ன தெரியாதா உங்களுக்கு? சந்தோஷத்துல எதுவுமே விசாரிக்கல. நீ நினைச்சு பேசிட்டு இருந்தம்மா. அவங்க யாரு, எதுக்காக வந்தாங்க, எதுவுமே புரியல. அண்ணி 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 வாங்க மீரா. அண்ணி, பீரோல இருந்த வெள்ளி சாமான் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், 3 பேர் மொத்தமா அண்ணனை மடிக்கு பைய புடிங்கிட்டு போயிட்டாங்க, என்ன அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். அத இப்ப சொல்றீங்களே, நீங்க அப்பவே சொல்லிருந்தா அண்ணி புடிச்சிருப்பாங்களே. வாயில என்ன கொழக்கட்டையா வச்சிருந்தீங்க? காந்து கொல்லப்புறத்துல அவங்கள பார்த்ததும் கத்தலான்னு வாய திறந்தேன், பிடிச்சு கோந்த வாயில ஊத்திட்டு ஓடி போயிட்டாங்க. மீரா, இப்ப அவங்கள எப்படி மீரா பிடிக்கிறது? தெருவுல அவர் ஏமாந்தது பத்தாதுன்னு வீட்டுக்கு வந்து என்ன வேற ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ள வர்ற அன்னைக்கு இவ்வளவு குழப்பமா? போங்கடா. என்ன சார் இது? என்னது நம்மள மாதிரி அக்கிது? இன்ஸ்பெக்டர், யார் இவோ? என்ன மாதிரியே இருக்கா? இவதான், இவளேதான். ஒன்னா நம்பர் கேடி இவ. பொன்னி, பூங்கோத, ஆசா, ரீட்டான்னு ஏகப்பட்ட பேர் இவளுக்கு. இவங்க 2 பேரும் இவளோட கூட்டாளிங்க. இவங்களை எப்படி பிடிச்சீங்க? இவங்க 3 பேர் நோட்டட் பர்சன்மா. உங்க வீட்ல இருந்து வெளியே வரும்போதே எனக்கு டவுட்டா இருந்தது. கையில இருந்து பைய வாங்கி செக் பண்ணி பாக்குறேன், வெள்ளி பாத்திரம் நகையெல்லாம் இருந்தது. 3 பேரையும் விசாரிச்சேன், உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு உங்க பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்குமா. அது அப்படியே அச்சாஸ்ல என்ன மாதிரியே கீரா? நல்லா இருக்கு. நான் தான் மீரா.
என்ன மாதிரியே இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள புது ஏமாத்த பாக்குறியா? இல்ல போலீஸ் துரத்து சொல்லும். நான் இந்த பங்களா வீட்டுள்ள நுழைஞ்சா இந்த அம்மா வாமா மீரான்னு என்ன பேச விடாம அதே பேசின்னு இருந்துச்சு. சதா வீடு பெருசாக்கிது, கை கச்சது அச்சிருக்குள்ளான்னு மீராவை நான் சாம்பிடுதாமா. வாமா சும்மா பேசிட்டு இருக்காத. சதாப்பா என்னக்கா நீங்க என்ன மாதிரியே இன்னொருத்தர் இருந்தா அதை அப்படியே நம்பிடுறதா? என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? அப்பதாமா இனிமே நீயே வந்தாலும் 10 தடவை விசாரிச்சு பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள சேர்ப்பேன். சரிதான். போமா வெளியே, டைம் ஆயிடுச்சு. சுந்தர் ராஜ் வெளில வருவில்ல? வாங்க நடங்க. பாத்தீங்களா, காக்கா குருவி பூனை எல்லாம் கூட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். வித்தியாசம் தெரியாது. ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது சினிமால மட்டும்தாங்க. நிஜ வாழ்க்கையில ரொம்ப அபூர்வம். ஆனா ஒரே மாதிரி இருக்கிற 2 பேர் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள வந்தா இந்த மாதிரி தாங்க குழப்பம் வரும். என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.